நம்ம டீமன் பிரின்ஸ் ஆஃப் மோமோச்சி ஹவுஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாரி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. ஏன்னா ஸ்கூல் சேர்ந்துட்டேன்னு சொல்லியிருப்பாளா. ஹீரோவும் வந்து பார்த்துட்டு இருக்கான், ஸ்கூல் போறியா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்லேயே பார்த்தா ஸ்கூலுக்கு வந்துடுறா. இங்கே வந்து நேற்று கூட ஒருத்தர் அட்வைஸ் பண்ணார்ல, அவர் தான் இவளுக்கு கிளாஸ் டீச்சர். அப்புறம் வந்து எல்லாரும் முன்னாடியே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எல்லா பசங்களுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீனில் சாயங்காலம் பார்த்தா 4 ஃப்ரெண்ட்ஸாவே வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கா. அவங்க எல்லாரும் ஹிமாரி வந்து இந்த மலை மேலே இருக்க இந்த பேய் வீட்டில் தானே இருக்கா. ஏன்னா இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த பேய் வீடுன்னு தான் இதை சொல்லியிருப்பாங்க. அந்த வீட்டிலேருந்து வந்திருக்கா, அந்த வீட்டுக்கு போகணும். சில பசங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் தெரியுமா, பேய் இருக்கா பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செட்டு தான் இந்த பையன். அதனால இவங்க கூட சேர்ந்து இந்த 3 பொண்ணுங்களுமே வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு வேற சொல்லுவா, நாங்கள் வேற உன்னை தொல்லை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நாள்லேயே, இந்த பையன் பேய் இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கான், அதனால தான் கொண்டு வந்து காட்டலான்னு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சப்பு முடி பொண்ணு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினையும் கூட்டிட்டு வந்துடுறா. வந்தோடனே இங்கே ஹீரோ கிட்ட வந்து சொல்லணுமே, இவங்க 3 பேர்ட்டே வந்து சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி என் கூட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டேன், லாஸ்ட்டாக தான் சொன்னாங்க, சரி நானும் கூட்டிட்டு வந்துட்டேன், அதனால நான் இப்படி பசங்க கூட இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்க, அதனால நீங்கள் ஏதாச்சும் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடி வந்துடுறான். அப்புறம் அந்த பசங்க கூட தான் உட்காந்து பேசிட்டு, சரி நான் உங்களுக்காக போய் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, டீ இந்த இருக்கு எல்லாரும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். யாரு? யுகாரி. திரும்பி பார்த்தா 3 பேரும் பொண்ணு வேஷத்துல இருக்கிறாங்க. இவன் வந்து பெரிய அக்கா யுகாரிக்கோவான், 2வது அக்கா இசோக்கோவான், 3வது அக்கா அவோய்க்கோவான். இவங்க 3 பேரும் இப்படி வந்து நின்றுட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இம்மாரி இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்ச பார்க்கலையே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை எப்படி நம்புவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பசங்களும் நம்பிடுறாங்க. எது இந்த பேய் வீட்டில் இப்படி ஒரு 3 அழகான அக்காவா, எல்லாரும் பாசமா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆவோய் ஹீரோயின்ட்ட சொல்றான், இங்க வா நான் வந்துட்டு வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டு போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இது மாதிரி இமாரிட்ட என்ன சொல்றானா, நீ இப்போ கூட்டிட்டு வந்திருக்கல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 4 பேர், அதுல ஒருத்தவங்க பேய், நீ வந்து அந்த பேய் அந்த வீட்டை விட்டு உடனே அமுச்சு ஆகணும், இல்லாட்டி இந்த வீட்டில் வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாக இருக்குல்ல, அந்த எனர்ஜி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பேய் வந்து டீமனாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அதனால நாங்களும் கிட்டக்க வர முடியாது, ஏன்னா இவங்கள்ட்டையும் பவர் அதிகமாக இருக்கா, அந்த பவரை அது உறிஞ்சி சீக்கிரமாக டீமனாக மாறிடும், அதனால நீ என்ன பண்ணுற, போயிட்டு அந்த 4 பேரில் யார் பேயின்னு பார்த்து அவங்கள வெளில போ அப்படின்னு சொல்லிட்டேன்னா இந்த வீட்டை அவங்கள வெளில தூக்கி போட்டுரும், அப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இல்லை நீ வந்து இது மாதிரி தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டேன்னு பேய் வந்து உஷாராயிரும், அப்புறம் அது வந்து உன் ஃப்ரெண்ட்ஸையும் உனக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயினி இதை பார்த்துட்டு சரி சரி அப்போ நான் போய் யாருன்னு அதை கண்டுபிடிச்சி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரா. இங்கே பார்த்தா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்ப அப்போ பார்த்தா அந்த கருப்பு மூடி பொண்ணு மட்டும் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கா. ஆகா இவ தான் பேய் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா, திடீர்னு எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பாத்ரூம் கூட்டு போயிட்டு இங்கே தான் போன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த 4 பேர்ல யார் பேயா இருப்பா, எல்லாருமே நார்மலா இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்கும். போய் பார்த்தா இந்த பொண்ணு அப்படியே பேனு கிடக்குறா, கண்ணெல்லாம் முழிச்சுதான் இருக்கா. என்னடா ஆச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா யுகாரி சொல்றான், இவ உடம்புல சோலே இல்லை அப்படின்னு சொல்றப்ப, அப்ப இவதான் பேயா இருப்பாளா அப்படின்னு சொல்றப்ப, இல்ல இல்ல இவ பேய் கிடையாது, பேயோட பிரசன்ஸ் இன்னும் எங்களுக்கு தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த 3 பேர்ல வேற யாராச்சும் தான் பேயா இருக்கும், நீ போய் செக் பண்ணி பாரு, அவங்க அந்த மனுஷ உலகத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த ரூமுக்கு வந்து அவங்க 3 பேர் பாக்குறாங்க. எங்க கூட வந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா, அவளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அதனால ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப, சரி நாங்களும் வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க 3 பேருமே வராங்க. அந்த முன்னாடி போற 2 பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஃபர்ஸ்ட்ல இருந்தே, அதனாலதான் திடீர்னு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட கூட வர இந்த பொண்ணும் சொல்லிட்டே வரா, ஆமா ஆமா அவளுக்கு உடம்பு சரியில்லை ஆரம்பத்துல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அவளை நினைச்சா கவலையா இருக்குன்னு சொல்றப்ப ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. பரவாயில்லையே நீங்க எல்லாரும் அவன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, கூட இருக்க இந்த பொண்ணு பேரு டோரி. அவ சொல்றா, ஆமா இது மாதிரி நான் நிறைய நாள் வந்து ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டே இருப்பேன், அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை தெரியுமா, அதோட இன்னைக்கு தான் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி வரப்ப நம்ம ஹிமாரிக்கு திடீர்னு ரூம்ல இருந்து யாரோ பாக்குற மாதிரி தோணும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த ரூம்ல யாருமே இல்லையே, யாரு பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த பசங்க கூப்பிடுறாங்க, வா ஹிமாரி அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவ ஓடி இருப்பாங்க. ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில பார்த்தா இந்த 2 பசங்களோட உருவம் இருக்கு, இந்த பொண்ணோட உருவம் இல்ல. இவ டோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பசங்க பாக்குறாங்க, யாரு டோரி, யாரு நீ டோரி டோரின்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டோரி உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பார்த்தா இந்த டோரி பொண்ணு தான் பேய், உருவம் தான் அந்த கண்ணாடியிலே விழுகல. இந்த பசங்க பார்த்துட்டு இருக்காங்க, டோரியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், சொல்லு வீட்டை விட்டு வெளில போனவளை பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை இல்லை பேய் இவ கிடையாது, அந்த ரூமு தான் சொல்லிட்டு அந்த ரூமை பார்த்து ஹிமாரி வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா.
கத்துனோனே அங்க வெளில வருது அந்த கருப்பு முடி பொண்ணு தான். அவ வந்துட்டு சொல்றா, "என்ன மந்திரத்தடி என் மேல போட்ட?" அப்படின்ற மாரி சொல்றா. சுத்தி கருப்பு புகையா வந்து இந்த 2 பசங்களும் மயங்கி கீழ விழுந்துடுறாங்க. பார்த்தா அந்த கருப்பு முடி பொண்ணு மேல தான் ஒரு டீமன் வந்திருக்கு. அவன் பேரு காசா. அவன் வந்துட்டு அவோய பார்த்து பேசிட்டு இருக்கான். "என்ன நுய்யோட பையனே நல்லா இருக்கியா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவா, "எனக்கு தெரியும் நீ தான்டா இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு" அப்படிங்கிற மாரி சொல்ல, சரி கூட நிக்கிற அந்த பொண்ணு யாரு? உன்னோட புது சிக்கிகாமியா? சிக்கிகாமின்னா ஒரு ஸ்பிரிட்ஸ் அது மாதிரி தான். யுகாரி சாலை எப்படி இருக்காங்க அது மாதிரி ஒரு டீமன்ஸ். அதான் கேட்குறான். அதெல்லாம் இல்லை, இவன் மேல கையெல்லாம் வைக்கிறவள வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப சரின்னு சொல்லிட்டு இந்த காசை என்ன பண்றான், அந்த பேய் பொண்ணு இருக்கால்ல டோரி, அவளை வந்து யூஸ் பண்ணிக்க பார்க்குறான். அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து இப்போ நுய்யா மாறுறான். இப்போ இசையவும் யுக்காரையும் ஹீரோயினையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணை பிடிச்சிட்டு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அந்த பொண்ணை, "நீ பேயா இருக்க வரைக்கும் யாருமே உன்னை கண்டுக்க மாட்டாங்க, நீ தனியாக தான் இருப்ப, பவர்ஃபுல்லான டீமனா மாறினு வை, எல்லாருமே உன்னை கவனிப்பாங்க, எல்லாருக்குமே நீ தெரிவ" அப்படிங்கிற மாதிரிலாம் அவள்கிட்ட சொல்லி மனசை மாற்றி அவனை டீமனாக்க பார்க்குறான். அப்பதான் பார்த்தா நம்ம ஹிமாரிக்கு குரல் கேட்டுட்டு இருக்கு, அந்த பொண்ணோட குரல். அவள் என்ன சொல்லிட்டு இருக்கானா, "நான் எப்போதும் தனிமையாவே இருக்கேன், எனக்குன்னு ஃப்ரெண்டு இல்லை, என்னை யாருமே பார்க்க மாட்றாங்க, நான் மட்டும் பவர்ஃபுல்லான டீமனா மாறினா எல்லாருமே என்ன பார்ப்பாங்க" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவள் அப்படியே டீமனா மாறிடுவா போல. அதோட நுயி என்ன பண்றான், அந்த பொண்ணோட சோலே அழிக்கலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே ஹிமாரி முன்னாடி வந்துட்டு இருக்கா. என்ன பண்றான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு விறுவிறுன்னு அந்த டோரி பண்ணிட்டு போயிட்டு சொல்றா, "கவலைப்படாத, என்னால உன்னை பார்க்க முடியுது, நான் உனக்காக இருக்கேன்" அப்படின்னு சொல்றப்ப அப்பதான் அந்த பொண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் காட்டுவாங்க. அவ எப்போதுமே ஸ்கூல்ல தனியா தான் இருப்பா. அவ வந்து உடம்பு சரியில்லாம இறந்தே போயிட்டா. இப்படி ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, அதனாலதான் இப்படிலாம் பண்ணியிருப்பா. அவ மன்னிப்பு கேட்கிறா, "மன்னிச்சிரு, எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இல்ல, அதனாலதான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இவ சொல்றா, "அதெல்லாம் நீ கவலைப்படாத, உனக்குன்னு யாருமே இல்லைன்னு யோசிக்காத, உனக்காக நான் இருக்கேன், நம்ம 2 பேருமே எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ மனசு அப்படியே சாந்தியாகி அவ அப்படியே ஆஃப்டர் லைஃபுக்கு போயிடுறா. அப்படியே மறைஞ்சு போயிடுறாளா. இங்க எல்லாமே நார்மலா மாறிடும். உடனே அந்த காசை சொல்லிட்டு இருக்கான், "ச்சே, அதுக்குள்ள விளையாட்டு முடிஞ்சிருச்சே, இன்னொரு தடவை ஒரு சூப்பரான விளையாட்டு எடுத்துட்டு வரேன்டா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நுயி" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறான். ஹிமாரியா இவ பார்த்துட்டு இருக்கா, "யார் இவன் உன்னை போய் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், "அவன் வந்து ஒரு டீமன்லயே வேற லெவலா இருக்கவன், அவனை பத்தி எல்லாம் கேட்காத விடு" அப்படின்னு சொல்லிட்டு இவளை கட்டி பிடிச்சிட்டு, "மன்னிச்சிரு, உன்னை இந்த மாதிரி பிரச்சனையில எல்லாம் நான் சிக்க வச்சுட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அங்க மயங்கி கிடைக்கிறாங்க அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் முழிக்கிறாங்க. முழிச்சோனே இவங்க 3 பேரும் குடுக்குன்னு ஓடி போயிடுறாங்க. அவங்களாம் முழிச்சுட்டு, "ஏதோ கருப்பு புகை வந்துச்சே, என்னென்னமோ நடந்துச்சே" அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்க, ஹீரோயினி சொல்றா, "அதுவா, அது எங்க வீட்டு சிமினி உடைஞ்சிருச்சுப்பா, வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றப்ப கூட இருக்க அந்த சிவப்பு முடி பொண்ணு, அவ பேரு ருயி, அவ சொல்றா, "ஆமா ஆமா, அந்த புகையை நம்ம மோந்திருப்போம், அதனால ஏதாச்சும் இருட்டுல தெரிஞ்சிருக்கும், வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றப்ப இந்த பையன் ஒத்துக்கவே மாட்றான். "இல்ல, ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா" அந்த கருப்பு முடி பொண்ணு சொல்றா, "ஆமா, ஏதோ எனக்கு கெட்ட கனவெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு" அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கிளம்புறப்ப அந்த ரூயி பொண்ணுட்ட வந்து ஹீரோயினி சொல்றா இது மாதிரின்னு சொல்றப்ப, "இல்ல இல்ல, நான் எதையுமே பார்க்கல, அதோட உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் மாறுவேஷம் போட்டதுக்கும் ஏதோ ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன், சரி பத்திரமா இரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா, இப்படி ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோரி பொண்ணு நினைச்சு பார்க்கறா. "என்னால பார்க்க முடியுதோ பார்க்கலையோ, எப்போதும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் டோரி" அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த திங்கட்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.